ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நெகேமியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது, ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேமின் இடிந்து போன மதில்களை கட்டும்படியாக நெகேமியாவின் தலைமையிலே 12 கோத்திரங்களும் நின்று ஒருமனப்பட்டு ஒன்றாய் இணைந்து செயல்பட்டு வருகிறார்கள். மதில் பாதி அளவு வந்திருக்கிறது. Here we see a situation under the leadership of Nehemiah. All the 12 tribes joined together and they built the wall of Jerusalem, which was broken by the Babylonian kings before 70 years. Now the wall has come up to the height of the half of the measure. கர்த்தருடைய பிள்ளைகளே, வளர்ந்து வரும் பொழுது எதிராளிகள் எரிச்சலாகிறார்கள், கோபமடைகிறார்கள், மூர்க்கமடைகிறார்கள். இவர்கள் அந்த அலங்கத்தை கட்ட முடியாதபடிக்கு கட்டுப்பாடுகளை கொண்டு வருகிறார்கள். When the people of God were doing the job in a right manner, they were growing. And the people, those who are opposing, like the Arabians, the Sanballat and Tobiah and other people were against God's people. They were so mad at them. They wanted to stop the work of the Lord. But Nehemiah and all his fellow believers, they joined together and prayed to God, and they kept watchmen to pray day and night. That is how they succeeded in building the wall within 52 days. என்னுடைய பிள்ளைகளே, எதிராளி வரும் பொழுது நெகேமியா மிரண்டு போகவில்லை, பயந்து போகவில்லை. எதிராளிகளுடைய கோபத்திற்கு நெகேமியா பயப்படவும் இல்லை. அவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபத்திற்கு மாத்திரமல்ல, அவர்கள் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தார்கள். Because of their prayers, because they kept watchmen day and night to pray and guard the wall from the distractions of the enemies, they were able to build the wall in 52 days. The same way, dear children of God, you might have more oppositions in your life when you are growing. When God blesses your business, when God blesses your job, when God blesses your children, when God blesses your family, the enemy will be furious against you and he will try to stop your growth. He will come against you to stop your blessings. But do not be discouraged. Pray and God is going to give you the victory. And God is going to accomplish what God has started in your life. So the devil will be defeated. He is a defeated foe. My Lord Jesus Christ crushed his head on the cross of Calvary before 2000 years. So you are more than conquerors through Jesus Christ. Shall we pray? எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக சத்துருவானவன் எழும்பும் பொழுது அவனை முறியடிக்கும்படிக்கு நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கவும் ஜெயத்தை எடுத்துக்கொள்ளவும் கொடுத்த ஆலோசனைக்காக நன்றி. கல்வாரி சிலுவையில பிசாசின் தலையை நசுக்கின ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே எங்களுக்கு எதிராக செயல்படுகிற பிசாசின் கிரியைகளை நாங்கள் உடைத்து போடுகிறோம், ஜெயம் எடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய குடும்பங்களை, அவருடைய வேலைகளை, அவருடைய பிசினஸ், அவங்களுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.